அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2025ஆம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக முக்கியமான நிகழ்வு 5. அந்த நிகழ்வு சாதாரண விஷயம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த ஒரு 10 வருடம் தீர்மானிக்கக்கூடிய சம்பவமாக இருக்கும். அதுவும் மறக்க முடியாத, மாற்ற முடியாத சம்பவமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஐந்து விஷயம் என்ன? ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கொடுத்துற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிவருடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 2025இல் ரிஷபத்திலிருந்து இடம் மாறி மிதுனத்துக்கு போவார். மீன ராசியான உங்களுக்கு அது 4ஆம் இடம் அமையுது. இப்போது ரேவதி நட்சத்திரத்திற்கு அதிபதி யார்? புதன். புதனுடைய வீடு மிதுனம் மற்றும் கன்னி. அப்போது அந்த மிதுனத்தில் தான் ராசிநாதன் போகிறார். நட்சத்திராதிபதியினுடைய வீட்டில் ராசியாதிபதி உள் நுழைகிறார். அப்போது ரொம்ப 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 நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கப் போகிறது. நினைத்தபடி எண்ணம் போல் வாழ்க்கை அமைவதற்கு யோகங்கள் உண்டு. அதில் முதல்ல ரேவதி பிறந்த உங்களுக்கு கல்வி விஷயம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது. படித்த படிப்புக்கேற்ற வேலை அல்லது அரியர்லாம் கம்ப்ளீட் பண்ணி டிகிரி பட்டம் போன்ற விஷயங்கள் வாங்குவீர்கள். எதிர்பாராத ஒரு டிகிரி அல்லது பட்டம் அல்லது வேறு முக்கியமான விஷயத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அங்கீகாரம், அடையாளம், கௌரவம் போன்ற விஷயங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு கல்வி சம்பந்தமாக. மேலும் நீங்கள் இந்த எதிராக இருந்தாலும் வேலை தொழிலுக்காக படிக்கக்கூடிய, அதாவது ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய திறமையில் மிகப்பெரிய பெயரும் புகழும் உச்சத்தை தொடுவீர்கள். இது முதலாவதாக கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம். அப்போது கல்வி நிலைப்பாடுகளில் இருந்த கஷ்டங்களும் கவலைகளும் தீர்ந்து வாய்ப்புகளும் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் மாற்றும். 2வது, திருமண வாழ்க்கை, கல்யாணக்கடன், வீட்டுக்கடன், வண்டி வாகனக்கடன், இப்படி கல்யாண வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை, கல்யாண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிரிகள் அல்லது துரோகிகள், திருமண வாழ்க்கைக்கு மற்றும் காதலுக்கு இடையூறாக இருக்கக்கூடியவர்கள், அது உறவாகவே இருந்தாலும் அவருடைய தொந்தரவு, அவருடைய பிரச்சனை மற்றும் கல்யாண கடன் தீர்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஆக மொத்தம் திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், திருப்தி ஏற்பட போகிறது. அதேபோல் வீட்டுக்கடனும் கல்விக்கடனும் தீரும், மாறும். 3வது விஷயம், இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கேதுவான் உங்களுடைய மீனத்திற்கு நேரடி 7ஆம் இடம் கன்னியில் இருந்தவர் பேரிச்சி அடைஞ்சு 6ஆம் வீடான சிம்மத்துக்கு போயிடுறார். அப்போது கண்டிப்பாக பட்ஜெட், கணக்கு வழக்குகள், வக்கீல், நீதித்துறை, பேங்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவையாவும் இருப்பின் அது சரியாகும். அல்லது உங்களுடைய கையெழுத்தினால் பிரச்சனை வந்தது, அல்லது கான்ட்ராக்ட், ஒப்பந்தம், வேலையின் அடிப்படையிலோ தொழிலின் அடிப்படையிலோ அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின், அதற்கு அரசாங்க வழிகளில் தொந்தரவு இருந்தால் அல்லது பிரச்சனைகள் இருந்தால் இவை அனைத்தும் உங்களுக்கு இந்த வருடம் சரியாகும். 4வது, மீனராசிக்கு ஜென்மத்துக்கு சனியோட பயிற்சி நடைபெறுது. 12ஆம் இட கும்பத்திலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்து வந்துடுறாரு 2025இல். அப்போது புதிய வாரிசும் புதிய வரவும் உறவும் குடும்பத்தில் கிடைக்கும். அதனால் கூடுதல் பொறுப்புகளும் கடமைகளும், இன்னும் கொஞ்சம் பணங்கள் சம்பாதிக்கணுன்ற ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம். ஆனால் முக்கியமாக நிரந்தரமான ஒரு வேலை தொழில் அமையும். 5வது, உங்களுடைய ஜென்மத்தை விட்டு, மீனராசியை விட்டு ராகு விலகி 12க்கு போகிறார், கும்பத்துக்கு போகிறார். அப்போது தவறான பழக்க வழக்கம், தவறான நபர்கள், தேவையில்லாத அலைச்சல்கள், உறவுகள் பிரிவு, இவை அனைத்தும் தீர்ந்து இனி குடும்ப சகிதமாக நிலையான குடும்பம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகளில் வாழ்வது உறுதி. சரிங்களா? இந்த 5 விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த 10 வருடத்தை தீர்மானிக்கும் சம்பவமாக நடக்கும். அது நல்லதாகவே நடக்கும். வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2025இல் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது
பெருமாளுடைய அல்லது விஷ்ணு பகவானுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கங்க. புதன்கிழமை அன்று ஏழை எளிய மாணவர்களுக்கு, படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி தானம், உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்பவும் நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்.